ஹாய் காய்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம். என்னடா ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ எடுக்கிறோன்னு பார்க்குறீங்களா? நீங்கள் என்ன செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா மட்டன் சுக்கா ரெசிபி தான் பார்க்க போகிறீங்க. மட்டன் கிரேவி மாரி செய்ய போகிறோம். அப்படியே வந்து என்னென்ன செய்கிறோன்னு பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி சண்டே லாக் தான். நானே எங்கள் பாப்பாவும் சேர்ந்து தான் கொஞ்சம் செய்ய போகிறோம். ரொம்ப நாள் கழிச்சு வந்துக்கிறேன்னு பார்ப்பீங்க வீடியோவில். இதுக்கப்புறம் ரெகுலராக வந்து ஷார்ட்ஸ் வரும் 6 o'clockலாம். என்ன மாரிலாம் கண்டென்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். நீங்கள் சொல்கிற மாதிரியே நாங்கள் பண்ணுறோம். டெய்லி ஒரு கண்டென்ட் சொல்லுங்கள், என்னென்ன ஸ்நாக்ஸ் செய்யலாம்னு சொல்லுங்கள், கமெண்ட்டை சொல்லுங்கள், ஒன்று ஒன்றா பார்க்கலாம். அதுக்கப்புறம் என்னடா அவன் பழம் மாரி என்னெல்லாம் தடவைங்கிறான்னு பார்க்குறீங்களே. வெயினால் வந்து அதுக்கப்புறம் தடை விட்டாங்க, நல்லா தடை விட்டு அழகாக தலை வாரிட்டேன். ஸ்கூல்லாம் போகும்போது இப்படி தான் வாரின்னு போவேன். அது மாரி இப்போ வாரிட்டேன். எப்படி இருக்கு சொல்லுங்கள் இந்த ஹேர் ஸ்டைலு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காய்ஸ் எண்ணெய் ஊற்றியாச்சு. வாங்க வேறு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் போடுறேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். எண்ணெய் ஊற்றி நல்லா காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் சோம்பு, பட்டை, பிரிஞ்சி இலை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் மட்டன் கிரேவிக்கு. அப்புறம் சாதா வெங்காயம் சேர்த்துக்கலாம். கறிவேப்பிலை கொஞ்சம். இது வந்து இப்போ வெங்காயம் வந்து நல்லா சூப்பராக ஃப்ரை ஆகும். அப்போ தான் வந்து கிரேவி சூப்பராக இருக்கும். வெங்காயம் தக்காளி வந்து நல்லா ஃப்ரை ஆச்சுன்னா கிரேவி சூப்பராக இருக்கும். வெங்காயம் வந்து நல்லா வதங்கிச்சு. அது ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டே ஏன் சேர்க்கலாம், வெங்காயத்தை கூட ஃபஸ்ட்டே சேர்த்துனா அடி பிடிச்சிடும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒட்டிக்கும். இப்போ சேர்த்துனா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். வதக்கிட்டதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? அதுக்கப்புறம் வந்து தக்காளி சேர்க்கணும். தக்காளிக்கு அப்புறம் மட்டன் சேர்க்கணும். ஓ, மட்டனா? ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். ரைட்டு சரி எப்படி சூப்பராக செஞ்சு காமிக்கிறேன், ஓகேவா? பார்க்கலாம். நான் சொன்னதை அடி பிடிக்குன்னு சொல்லிட்டு பாருங்க. அதுதான் இப்பவே சேர்க்கணும். பச்சை வாசனை போட நல்லா வதக்கணும். கொஞ்சம் மஞ்சள் உப்பு சேர்க்கணும். இப்போ உப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஏன்னா மட்டன் வேக சொல்ல உப்பு போடலாமா? உங்களுக்கு தேவையான அளவு உப்பு எடுத்துக்குங்க. ஆமாம், உப்பு கறிக்கிற மாதிரிலாம் சாப்பிடாதீங்க, உடம்புக்கு நல்லதில்லை. அண்ணன் கருத்து இது. எங்கள் பாப்பா உப்பு அதிகமாக சாப்பிடுவோம். நான்லாம் வந்து உப்பு காரம்லாம் வந்து கரெக்டாக சாப்பிடுவோம் காய்ஸ். நான் வந்து எல்லாமே கரெக்டாக சாப்பிடுவோம் காய்ஸ். இவங்களாம் வந்து கம்மியாக இருந்தாலும் சாப்பிட்றாங்க காய்ஸ். தக்காளி சேர்த்துக்கணும். தக்காளி சேர்த்தா தான் காய்ஸ் அந்த கலர்ஃபுல்லே வருது. தக்காளி சேர்த்துனா கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்க்கணும். அப்போ தான் நல்லா வதங்கும். சரி ஏன்னா உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸு மாரி சேர்க்குறேன்னு சொல்கிறேன்னவோ ஒன்று சேர்க்குற மாரி சொல்கிற ஒன்றும் புரியல. செஞ்சு நல்லா இருக்குன்னு சொல்கிறல்ல, இப்போ நீ எப்படி சொன்ன எப்படி? சரி ரைட்டு செய். அந்த கலர் எப்படி வந்துச்சு பாருங்க. நல்லா தக்காளி நல்லா வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வரணும் காய். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சு. வேக வச்ச மட்டனை சேர்த்துக்கலாம். இதை கூட கொஞ்சம் மிளகாத்தூள், மஞ்சள் தூள்லாம் போட்டு வேக வச்சுருக்காங்க. என்னடா மட்டன் கொஞ்சம் எலும்புமா இருக்குன்னு பார்க்குறீங்க. எங்கள் பாப்பாவுக்கு எலும்புனா ரொம்ப பிடிக்கும். ஆனால் எனக்கு போன்லெஸ் தான் பிடிக்கும். காய்ஸ் அப்படிதான் இல்லை காய்ஸ். மட்டன் கிடைக்காது. பாய் வந்து எலும்போடு குத்துட்டாரு இன்னைக்கு. அதுதான் இப்போ வந்து இதை நல்லா இது பாய் 1 கிலோ கறியும் கொடுங்க பாய். நல்லா வதக்கிக்கணும். இதான் எங்கள் பாப்பா பாருங்கள். ரோஸில் வச்சுது பாருங்கள். பன்னீர் ரோஸு எங்கள் வீட்டில் எங்கள் செடியில் பூத்தது தான். பன்னீர் ரோஸ் ஒரு தோட்டமே இருக்குது. தோட்டம்லாம் இல்லை காய்ஸ், ஒரு செடி இருக்கு, அது பெருசாக இருக்குது. ஒரு நாளைக்கு ஒரு 10 பூ பூக்குமா? ஒரு 10 பூக்கும். இப்போலாம் அவ்வளோ பூக்குது, 3 தான் பூக்குது. ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் வீட்டு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நெடியேறுது காய்ஸ், பவராக இருக்குது வீட்டு மிளகாத்தூள். சரி போதும். ஒரு 1 டேபிள் ஸ்பூன் வந்து தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். ஏன்னா உங்களுடைய ஸ்பைஸுக்கு தகுந்த அளவுக்கு சேர்த்துக்குங்க எது வந்தாலும். ஓகே. கொஞ்சம் மட்டன் மசாலா சேர்த்துக்கலாம். இப்போயே பார்க்கும்போது ஸ்பைஸியாக இருக்குது. இன்னும் செஞ்சதுக்கப்புறம் பாரு என்ன ஒரு டேஸ்ட்டாக இருக்கும்ட்டு. நல்லா பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. ஆனால் மட்டன் வேக வச்ச தண்ணி ஒரு டம்ளர் சேர்த்துக்கலாம். எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துடுச்சு. மட்டன் வேக வச்ச தண்ணி வந்து ஒரு டம்ளர் சேர்த்துக்கலாம். ஏன்னா வந்து அந்த ஸ்பைசஸ்லாம் வந்து பச்சை வாசனை போயிட்டு நல்லா கொதிச்சு வரட்டும். வந்துச்சுன்னா ரெடி மட்டன் கிரேவி. ஓகே. பக்கத்தில் என்ன ஆகுது? வந்து சாப்பாடுக்கு ஒலை போட்டிருக்காங்க. ரைட்டு. அதை வெந்து வருது. சரி வரட்டும்.
ஃபைனல் டச்சா கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். மட்டன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. கிரேவி மாரி தெரியலையே, பக்கத்து குழம்பு மாரி தெரியுது. லவனியா என்ன கதை? ஏய் எப்படி நல்லா வெந்து தொக்காட்டம் ரெடி ஆயிடுச்சு. சரி ஓகே, சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன் எப்படி இருக்குதுன்னு. ஓகேவா? ஓகே கிஷோர் லஞ்ச் ரெடி ஆயிடுச்சு, சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்கு சொல்லு. ஓகே சொல்கிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மட்டன் சுக்கா, அப்புறம் வந்து எக்கு, வெள்ளரிக்காய். ஓகே ஓகே சாப்பிட்டு பார்த்து எப்படி சொல்கிறேன். சூடாக இருக்குது கைஸ். பொறுமையாக சாப்பிடு, பொறுமையாக சாப்பிடு. சூப்பராக இருக்குது. ஓகே எக்கு மசாலா எக்கு எக்கு அம்மா தான் பண்ணிச்சு, நான் பண்ணல. வெள்ளரிக்காய் வந்து சூப்பராக எல்லாமே. ஓகே நான் செஞ்சிருவேன். உங்கள் வீட்டில் எப்படி சண்டே ஸ்பெஷல் எப்படி போய் சொல்லி மரம் கம்மா சொல்லுங்கள். எங்கள் வீட்டில் சண்டே ஸ்பெஷல் இதுதான் இன்றைக்கி. சிம்பிள் சண்டே ஸ்பெஷல் தான். நீங்கள் என்ன செஞ்சு சொல்லி அம்மான்னு சொல்லுங்கள். பை காய்ஸ், அடுத்த வீடியோ சந்திப்போம். அடுத்த வீடியோவில் என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே.